ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் மற்றும் அருண் விஜய் நடிப்பில் இட்லி கடை அக்டோபர் 1 முதல் உலகமெங்கும். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். துலாம் ராசிக்காரனுக்கு ராசிநாதன் சுக்கிரன் 1 குடைவன் நீச்சமாயிருக்கிறார். அக்டோபர் 10-15 தேதி வரைக்கும் 6 குடைவர் நீச்சம் என்பது ஒரு இனிப்பு செய்தி. இந்த செவ்வாய் ஆட்சி பெறப் போகிறார். எப்போ? அக்டோபர் மாதம் எண்டுலேருந்து நவம்பர் ஃபுல்லாங்க பண மழை கொட்ட போகுதுங்க. வெப்ப மரம் புளிய மரம் ஆலமரம் அரச மரம் ஊரை விட்டு போக போறேன் கேட்டுக்கோ, அந்த மாதிரிலாம் ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் எஸ்ஐ ஆகணும்னு கனவு இருக்கிறவங்க. உங்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு அவரே தான் 7 குடை வரும். அப்போ அக்டோபரில் எண்டுலேருந்து நவம்பருக்குள்ள திருமணமாக போகிறது. எனக்கு நீங்கள் தான் டீம் லீடர்னு சொல்லி வேலை வாங்கினாங்க சார், டீம் லீடர் வருமானு கேட்கும்போது திடீர்னு போயிட்டாங்க சார். இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். அடிப்படை வேலைகள் செய்பவர்களுக்கு என்ன ஆகும்? சாதாரண கம்பெனிக்கு போகிறேன் சார், காலைல போகிறேன், வேலையை விட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வரேன், எனக்கு என்ன ஆகும்? வேலை போகிறேன். குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் வேலை முறையை மாற்றிக்கோங்க. உங்களுடைய மணி பிளான் எல்லாத்தையும் நீங்கள் நவம்பரில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அடுத்த 100 நாட்கள் எப்படி இருக்க போகிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவ்வகையிலே துலாம் ராசிக்காரனுக்கு ராசிநாதன் சுக்கிரன் 1 குடைவன் நீச்சமாயிருக்கிறார். அக்டோபர் 10-15 தேதி வரைக்கும் 6 குடைவர் நீச்சம் என்பது ஒரு இனிப்பு செய்தி. நண்பர்களே, ஒன்று நமக்கு வர தடைகள் எதுவும் அதுவே விலகிடணும், அல்லது நமக்கு தடையே வரக்கூடாது. தடையே வராமல் யாருக்கு இருக்கும் சொல்லுங்கள்? ஒருத்தன் ஒரு வேலையும் செய்யலைன்னா அவனுக்கு ஒரு தடையும் வரப்போகிறதில்ல. வேலை செய்கிற எல்லாருக்கும் தடை வரும். அப்போ தடை எல்லாம் சரியாகக்கூடிய நேரம் இந்த செப்டம்பர் முடிவிலிருந்து அக்டோபர் 15 தேதி வரைக்கும். சந்தோஷம். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் புதிய முயற்சிகள் எதையும் தொடங்கலாம். மகிழ்ச்சி. எல்லாம் உடம்பை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க. இந்த நேரத்தில் நீங்கள் ஹெல்த்தில் ரொம்ப கான்சியஸாக இருக்கணும் இந்த அக்டோபர் 10 வரைக்கும். அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களுக்கு 2 குடையவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். இந்த செவ்வாய் ஆட்சி பெறப்போகிறார். எப்போ? அக்டோபர் மாதம் எண்டுலேருந்து நவம்பர் ஃபுல்லாங்க பணமழை கொட்ட போகுதுங்க. பணமழை கொட்ட போகிறது. அப்போது உங்களுக்கு 2ஆம் இடத்துக்குடைய செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும். சும்மாவே செவ்வாய் ஆட்சி பெற்றால் சும்மாவே செய்வார். அவர் வேற ஆட்சி பெற்றிருக்கிறார். அப்படிங்கும் போது அரசு பணிகள், வெப்ப மரம் புளிய மரம் ஆலமரம் அரச மரம் ஊரை விட்டு போக போகிறேன் கேட்டுக்கோ, அந்த மாதிரிலாம் ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் எஸ்ஐ ஆகணும்னு கனவு இருக்கிறவங்க. சார் நல்லா பண்ண சார், உடற்கூறு எக்ஸாம் மட்டும்தான் சார், கைத்தை பிடிச்சி தம் கிட்ட சொன்னாங்க, தம் இல்லை விட்டாங்க, தம் இல்லைன்னா விட்டுருவாங்க, அவ்வளோதான். அதெல்லாம் சரி பண்ணி சரியாகுங்க. சில பேர் பாடி பில்டர் ஆவாங்க. போயிட்டு அவங்கெல்லாம் பார்த்து நான் கூட ஜிம்முக்கெல்லாம் போயிருக்கேன் சார், போயிட்டு செல்ஃபிலாம் எடுத்து போட்டிருக்கேன். நம்ம ஜிம்முக்கு போகிறதே செல்ஃபி எடுக்க தான், அது வேறு விஷயம். பட் ஆனால் அங்கே போயிட்டு இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி ரியலாகவே நீங்கள் பாடி பில்டர்ஸ்க்கெலாம் நல்லாயிருக்கும். இந்த பீரியடில் துலாம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் பொழுது ஆண் அழகனாகணும், உலக அழகனாகணும், அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம், ஸ்போர்ட்ஸு தடகளம் போன்றவர்களுக்கெல்லாம் ஜெயிக்கணும், அவங்களுக்கெல்லாம் நல்ல அற்புதமான ஒரு நேரம் இது. ஓட்டப்பந்தயம், மராத்தான் போன்ற விஷயங்களில் ஈடுபடுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல பீரியட் இந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பெற. லேண்டு வாங்க போகிறீங்க. முக்கியமாக நான் ஊருக்குள்ளே நானும் எங்கேயாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாவது வாங்கணும்னு பார்க்குறேன் சார். இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிங்கிறதே இன்றைய நாளில் கிடையாது நண்பர்களே. இன்றைய நாளில் நீங்கள் எங்கேயுமே தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கேயுமே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று கிடையாது. நீங்கள் எங்கேயாவது போய் கேளுங்க. நீங்கள் என்னென்ன ராமேஸ்வரம் தானே, போய் வாங்கலேன் பார்ப்போம். ஏதாவது ஒரு ஊர் வாங்குங்க. எந்த ஊர் வாங்கினாலும் அந்த ஊர் சென்னை மாதிரியே இருக்குது. போகலாம் எங்கே போனாலும் சென்னை மாதிரியே இருக்குது. திருச்சி போனாலும் திருச்சி சென்னை மாதிரியே இருக்குது. இது எல்லா ஊரும் ஒரே மாதிரியே ஆக்கி பெஞ்ச் மார்க்கிங் பண்ணுறாங்களாம். ஸோ அப்போ 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் ஆட்சி பெறும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால், இது போன்ற நிலம் சேர்த்துக்கின்ற விஷயங்கள், புதுசாக ஒரு இடத்துல இடம் வாங்குறீங்க, ஒரு நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படும். அதே மாதிரி 2 குடைவன் ஆட்சி வரும்போது படிப்பு, கதவை மூடிட்டு படிக்கிறவங்களாம் நான் பார்த்துருக்கேன் நண்பர்களை. கதவை மூடிட்டு படிக்கிறவங்களாம், படிப்பு மட்டுமே வாழ்க்கை, 100க்கு 100 மார்க் எடுக்கணும், 99 மார்க் எடுத்தால் நான் தூங்க மாட்டேன் இந்த மாதம் ஃபுல்லான்னு வைராக்கியம் வச்சுருக்கவங்கெல்லாம் எங்கள் வீடுகளில் உண்டு. நிறைய பேர் வீடுகளில் அந்த மாதிரி ஒரு வெறி கொண்டு படித்தது, அது ஒரு ஜென்ரேஷன். இப்போ இந்த ஜென்ரேஷன் ரொம்ப நல்லா படிக்கிறாங்க, அது வேறு விஷயம். பட் ஆனால் அந்த வெறி வரணும், ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணம். நீர் இருக்கிறதே நண்பர்களே, அது தரையில் இருக்கும் வரை தண்ணீரில் கலந்து உறவாடும், சாக்கடையில் கலக்கும், சேராகும். ஆனால் அந்த நீருக்குள் சூரிய வெப்பம் எனும் வெளிச்சம் வந்துவிட்டால் உயர உயர பறந்து தொட முடியாத எல்லைக்கு சென்று விடும். இந்த நேரத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா தொட முடியாத ஹைட்டுக்கு போயிடுவீங்க. கலெக்டர் ஆகிடுவீங்க,
அந்த மாதிரியான பெரிய உயரத்துக்கு போகிறீங்க. அந்த நேரம் இந்த நேரம் தான். அதே நேரத்தில் உங்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு அவரே தான் ஏழுக்குடைய வரும். அப்போ அக்டோபரில் எண்டுலேருந்து நவம்பருக்குள்ளே திருமணமாக போகிறது. ரொம்ப சூப்பர், அருமையான விஷயம். 11 கூடிய பாதகாதிபதி சூரியன், மிஸ்டர் சூரியன் உங்களுக்கு துலாம் ராசிக்காரர்களாக நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள், நீங்கள் தாங்க அடுத்து டிஜிட்டல் ஹெட்டு, நீங்கள் தாங்க அடுத்து ஓவரால் ஹெட்டு, நீங்கள் தாங்க அடுத்து கம்பெனியோட லைன் இன்சார்ஜ், நீங்கள் தான் ஷிஃப்ட் இன்சார்ஜ், இப்படிலாம் சொல்லி ஏமாற்றிருப்பாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட் வரும்போது வேற ஒருத்தரை கொண்டு வந்து போட்டுருவாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் கிடையாது சார், அவர் ஹீஸ் மோர் தென் எக்ஸ்பீரியன்ஸு, அப்படி இப்படி ஏதாவது ஒன்று சொல்லிடுவான். இதற்கெல்லாம் காரணம் துலாம் ராசிக்காரருக்கு மட்டுமே இது நடக்கும். எனக்கு நீங்கள் தான் டீம் லீடர்னு சொல்லி வேலை வாங்கினாங்க சார், டீம் லீடர் வருமானு கேட்கும்போது திடீர்னு போயிட்டான் சார், இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். அதெல்லாம் அப்படிப்பட்ட பாதகத்தை செய்வோம் தான் பாதகாதிபதி சூரியனே உங்களுக்கு பாதகாதிபதி. சூரியன் தான் தலைமைத்துவம், அவர் பாதகாதிபதி. அவர் நீச்சமாகிறார். எப்போ நீச்சமாகிறார்? அப்போ அக்டோபர் மாதம் ஃபுல்லாக நீச்சமாகிறார். அப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கான தலைமை பதவி கிடைக்க போகிறது. அக்டோபர் மாதத்தில் தலைமை பதவி கிடைக்க போகிறது. இதெல்லாம் நடக்கும். அதாவது நான் சொல்கிறது எப்படின்னா, ஒரு சங்கங்களில் இருப்பவர்கள், ஒரு டீமாக ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, இதெல்லாம் இப்போ தொழிலில் பிஸ்னஸில் இருக்கிறவங்க, பிஸ்னஸ் ஃபோரம்ஸில் இருக்கிறவங்க, சேர்மனாக இருப்பாங்க, அசோசியேஷனில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த ஹெட்டு அந்த போஸ்டிங்லாம் கிடைக்கும். அடிப்படை வேலைகள் செய்பவர்களுக்கு என்ன ஆகும்? சாதாரண கம்பெனிக்கு போகிறேன் சார், காலைல போகிறேன், வேலையை விட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வரேன், எனக்கு என்ன ஆகும்? வேலை போயிடும். என்னங்க வேலை போயிடும். இந்த நேரத்தில் அக்டோபர் மாதம் 2வது வாரத்தில், அதாவது 10-12 தேதியில் ஆரம்பிக்கின்ற 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். சட்டம் தன் கடமையை செய்யும். ஒன்றும் பண்ண முடியாது. நவம்பர் 3வது வாரம் வரை வேலைக்கு போகிறதும் தெரியக்கூடாது, வேலைக்கு வர்றதும் தெரியக்கூடாது. பெய்யாமல் இருக்கணும். அப்படி சொல்லுவாங்கல்ல, இருக்கிற இடம் தெரியாமல் சோதனமாக இருந்துக்கணும். மேனேஜர் கண்ணிலே படாமல் இருக்கணும். கண்ணில் பட்டால் தானே நீ வேலை எடுத்துக்குவேன். கண்ணிலே பட மாட்டேன்டா. எங்கே இருக்க? நான் இமயமலைக்கிட்ட. ஐயா வணக்கம் ஐயா, நீங்கள் சொன்ன ஃபோட்டோ ஷூட்டுக்கு தான் ஐயா போயிட்டுருக்கேன், கன்னியாகுமரி கடலுக்கு நடுவில் நின்று பேசிகிட்டு இருக்கேன் ஐயா. ஐயா சிக்னல் கிடைக்கலையா? கட் பண்ணிடணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் ஃபோன் பண்ணி, இப்போ தான் ஐயா சிக்னல் கிடச்சிது, இப்போ இமயமலை நோக்கி போயிட்டுருக்கேன் ஐயா, ஒரு நிமிஷம் ஐயா, சிக்னல் கிடைக்கல, முடிஞ்சு போச்சு. இப்படியே இழுத்து விட்டுருக்கேன். அவரும் உங்களை தொட முடியாத எல்லையில் இருக்கணும், நீங்களும் அவரை தொட முடியாத எல்லையில் இருக்கணும். நிறைய பேர் பார்த்துறீங்களா இல்லையா? அவர் கூட பேசினா சண்டை வரும்னு தெரிஞ்சால் அப்டேட் பேசாமையே ட்ராவல் பண்ணுவாங்க. அவனை அங்கே தான் வந்துட்டுருக்கேன், ஓகே அப்படின்னு கட் பண்ணிடுவாங்க. பேசுனா திட்டுவலன்னு தெரியும், எதுக்கு பேசிட்டு. அந்த மாதிரி இந்த 2வது வாரத்தில் இந்த குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருந்தால், சும்மா 10ஆம் இடத்துல இருந்தாலே வேலை போயிடும். இவர் வேற வீரபாண்டிய குரு, இவர் உச்சம் பெற்ற குரு. அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக வேலை போயிடும். அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? வேலை போகின்ற நேரம் என்றது எதெல்லாம் வேலையில் பிரச்சனை வருதோ அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. ஆஃபீஸ்க்கு போய் என்ன சார் பண்ணுறது, என் பாஸுக்கு ஏற்ற மாதிரி சார் அந்த ஆள் மூஞ்சை பார்த்துட்டு தான் சார் நான் உட்காந்துருக்கணும், என்ன சார் செய்கிறது? சிரிக்காதீங்க, அவ்வளோதான். சீரியஸாகவே மூஞ்சி வச்சுக்கோங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா பாஸுக்கே குறுக்குறுன்னு ஆயிரும். என்ன ரொம்ப நேரமாக நம்மளை பார்க்குறானா கம்ப்யூட்டரை பார்க்குறானா தெரியலையே, அந்த அளவுக்கு டஃப் கொடுக்கணும் நீங்கள். ஸோ அப்போது குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் வேலை முறையை மாற்றிக்கோங்க. அப்படி பயங்கரமாக நீங்கள் இது பண்ணுங்கன்னா நான் சொல்லலை. சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள் எதுவும் பண்ணாதீங்க. படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. ஒரு சின்ன விஷயத்தில் கூட போய் மாட்டிக்காதீங்க. ஸ்டோர்ஸ் ரூமில் இருக்குது சார், இவ்வளோ இன்வென்ட்ரி, இவ்வளோ ப்ராப்பர்ட்டி சார், இவ்வளோ இன்வென்ட்ரி இருக்குது, நான் எண்ணி பார்த்துட்டேன், 21 பாக்ஸ் தான் இருக்குது, நான் நம்பி கையெழுத்து போடுங்க சார். நம்பிலாம் போடாதீங்க. போய் எண்ணி ஒரு தடவை நீங்கள் எண்ணி பாருங்கள். இல்லை 20 பாக்ஸ் தான் இருக்குது, 21 ஏன்டா சொன்னேன்? பிரச்சனை எந்த ரூபத்திலே வரும். ஒரு சாதாரண எம்ப்ளாயியால் கூட உங்களுக்கு பிரச்சனை வரும். அவன் சொன்னதை நம்பி நீங்கள் கையெழுத்து போட்டு அதனால் உங்கள் வேலை தான் போயிடும். இது மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்போது? இந்த அக்டோபர் 2nd வீக்லேருந்து நவம்பர் 2 வரைக்கும் வேலையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் பண வரவு வரப்போகிறது. அதே நேரத்தில் பிஸ்னஸ் இருக்கவங்களுக்கு பொற்காலம் பணம் வரப்போகிறது. அதே நேரத்தில் குரு பகவான் பார்ப்பதால் கடன் தீரப்போகிறது. இதெல்லாம் நல்ல விஷயம். ஆனால் வேலையில் ஜாக்கிரதையாக இருங்க. எந்த வேலையை விடுறதா இருந்தாலும் அக்டோபர் மாதம் 2nd வீக்கு அப்புறம் நவம்பர் 2nd வீக்குள்ளே வேலையை விடவே கூடாது. விட்டிங்கன்னா போயிடும். திரும்ப நவம்பர் 2nd வீக் முடித்து டிசம்பர் 1st வீக்கில் தான் கிடைக்கும். ஆக உருப்படியான விஷயங்கள் என்னென்ன, இந்த 100 நாளில் என்ன பண்ணலாம் என்றால், ஒரே ஒரு விஷயம் என்ன, நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுடைய மணி பிளான் எல்லாத்தையும் நீங்கள் நவம்பரில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய லேண்டு வாங்குகிற விஷயம் அதெல்லாம் நவம்பரில் வச்சுக்கோங்க. குரு பகவான் வந்ததுக்கப்புறம் அக்டோபர் 2nd வீக்லேருந்து நவம்பர் எண்டு வரைக்கும் வேலை மாறக்கூடிய விஷயங்கள் பண்ணாதீங்க. அடுத்த 100 நாட்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது. தலைமை பதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் இந்த அக்டோபர் மாதம். அந்த நேரத்தில் நீங்கள் சாமர்த்தியமாக தலைமை பதவி கிடைக்கிறதுக்கான வழியை பாருங்கள். இதை மட்டும் பண்ணுங்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பு.
தொடர்ந்து உங்கள் சொந்த ஜாதகத்தை தெரிஞ்சுக்கிறோன்னா கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து கொள்ளலாம். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் எனக்கு கால் பண்ணுவாங்க. டக்கல் சிஸ்டத்தில் கூட எங்கிட்ட பேசலாம். உலகின் மிக ஈஸியான வேலை என் கூட ஃபோன் பண்ணி பேசுகிறது தான். உடனே ஃபோன் பண்ணுங்க. உங்கள் அழைப்பிற்காக காத்திருக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் மற்றும் அருண் விஜய் நடிப்பில் இட்லி கடை அக்டோபர் 1 முதல் உலகமெங்கும். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.